கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதத்தின் சிறப்பு விசேஷ நாட்களையும் தொடர்ந்து 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களையும் தற்போது பார்ப்போம். இந்த ஏப்ரல் மாதம் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் என்பது பங்குனி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து சித்திரை மாதம் 17ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு அடுத்த வருடம் யுகாரி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிய 30 நாட்கள் கொண்டதாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை நரசிம்ம துவாதசியும் ருண விமோசன பிரதோஷமும் கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை இரவு மாத சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:51 முதல் அமாவாசை ஆரம்பித்து அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:20 முடிய அமாவாசை நடைமுறையில் இருக்கிறது. ஆக இரவு நேர அமாவாசை வழிபாடு என்பது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு நடைபெறுகிறது. அடுத்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு, வசந்த நவராத்திரி பூஜாரம்பம். நமது தமிழ் பண்பாட்டிலே புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதுபோல இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை வசந்த நவராத்திரி என்பது வடநாடுகளில், இந்தியாவின் வடநாட்டில் அதிகமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு வசந்த நவராத்திரி விழாவாகும். அது தமிழ்நாட்டிலும் சில பல கோயில்களில் ஆங்காங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வழிபாட்டிலும் கலந்து கொண்டு வசந்த நவராத்திரி வழிபாட்டில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முருகப்பெருமானுக்குடைய அருளை கிடைக்கக்கூடிய கார்த்திகை விரதம் கடைபிடிக்கப்படும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி. ராமபிரான் இந்தியாவின் மிக பெரும் இதிகாசங்களில் இரண்டான ராமாயண இதிகாசத்தின் கதாநாயகன் ராமபிரான் இந்த பூமியில் அவதரித்த ராமநவமி திருநாள் மிகவும் விசேஷமாக அனைத்து ஆலயங்களிலும் கொண்டாடப்படும். அந்த வகையில் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக ஏப்ரல் 13 ராமநவமி திருநாள் அமைகிறது. அடுத்து ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆண்டின் புத்தாண்டு பிறக்கிறது. ஸ்ரீ விகாரி வருடம் நடைமுறைக்கு வரக்கூடிய முதல் நாள் ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் வருடப்பிறப்பு நடைபெறுகிறது. சைத்திர விஷு புண்ணிய காலம், ஸ்ரீ வைஷ்ணவ ராமநவமி, தமிழ் வருடப்பிறப்பு ஆகிய முக்கிய தினமாக ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைகிறது. அடுத்து ஏப்ரல் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு மணி 7:26 முதல் பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:42 வரை பௌர்ணமி நடைமுறையில் இருக்கிறது. ஆக ஏப்ரல் 18ஆம் தேதி இரவு பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி ஆலய வளம்லாம் செய்யக்கூடிய இரவு பௌர்ணமி பூஜை செய்யக்கூடிய ஒரு நாளாக ஏப்ரல் 18 வியாழக்கிழமை இரவு அமைகிறது. ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை பகலில் காலை நேரத்தில் பௌர்ணமி வழிபாடு செய்யப்படும். அடுத்து அந்த பௌர்ணமி தினத்தன்று ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை அன்று சித்திரகுப்த பூஜை, செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சித்திரகுப்த பூஜை நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக ஏப்ரல் 19 அமைகிறது. அந்த ஏப்ரல் 19 அன்று சித்திரகுப்த பூஜை வழிபாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு கூடுதல் செல்வங்களையும் வளத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தின் 10ஆம் தேதி வாஸ்து நாள் என்பது தமிழ் பண்பாட்டிலே பூமி பூஜை போடப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. வாஸ்து நாளில் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும், அதாவது வாஸ்து நாள் வரக்கூடிய நாளன்று கிழமை ரீதியாக கிழமைகளிலே சுபக்கிழமைகள் அசுபக்கிழமைகள் என்று இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்றும், வெள்ளிக்கிழமையெல்லாம் சுபக்கிழமைகள் என்றும் சுப வாரங்கள் என்றும், சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய கிழமைகள் அசுபக்கிழமைகள் என்றும், அதாவது நல்ல விஷயங்களுக்கு ஆகாத கிழமைகள் என்றும் தமிழ் பண்பாட்டிலே கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் அத்தகைய தோஷமும் இல்லாத ஒரு நாளாக வாஸ்து நாள் அமைகிறது. இந்த வருடத்தில், அதாவது சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் வருகிறது. அந்த வாஸ்து நாள் கடைபிடிக்கக்கூடிய நேரம் காலை சூரிய உதயத்திலிருந்து 5 நாழிகை அளவில் வாஸ்து நேரம் ஆரம்பித்து அடுத்த ஒரு 1:30 காலம் இந்த வாஸ்து நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையில் அந்த ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை காலை சூரிய உதயம் சராசரியாக 6 மணி என்று வைத்து கொண்டால் 8 மணிக்கு இந்த வாஸ்து நாள் ஆரம்பித்து வாஸ்து நேரம் ஆரம்பித்து சுமார் 9:30 மணிக்கு வாஸ்து நேரம் முடியும். இது சராசரி சூரிய உதயத்துக்கு உட்பட்ட ஒரு நேரம். காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை உள்ள ஒரு காலகட்டம் அந்த வாஸ்து நேரம் என்பது. இந்த வாஸ்து நேரத்தில்
மொத்தம் 1 மணி 30 நிமிடம், மொத்தம் 90 நிமிடங்கள். இந்த 90 நிமிடங்களை 5 பாகங்களாக 18 நிமிடங்களாக பிரித்து கொண்டு வாஸ்து பகவான் தன்னுடைய பணிகளை செய்கிறார். அந்த வகையில் முதல் 18 நிமிடம் தந்த சுத்தியாகவும், இரண்டாவது 18 நிமிடம் ஸ்நானம் செய்வதற்காகவும், மூன்றாவது 18 நிமிடம் பூஜை செய்வதற்கு வாஸ்து பகவானை பூஜை செய்யக்கூடிய நேரமாகவும், நான்காவது 18 நிமிடம் போஜனம் செய்யக்கூடிய நேரமாகவும், ஐந்தாவது 18 நிமிடம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாகவும் வாஸ்து பகவானுடைய செயல்கள் இருக்கின்றன. இந்த 90 நிமிடங்களிலும் கடைசி 36 நிமிடங்கள், அதாவது போஜனம் செய்யக்கூடிய நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமும் மிகவும் விசேஷமான நேரமாக அமைகிறது. சராசரி அந்த சூரிய உதயம் 6 மணி என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 8 மணி 54 நிமிடம் முதல் 9 மணி 30 நிமிடம் வரை காலை நேரத்தில் இந்த கடைசி 2 செயல்கள் வருகிறது. போஜனம் செய்யக்கூடிய நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமும் அமைகிறது. இது சராசரி சூரிய உதயத்திற்கு உட்பட்ட நேரம். இந்த சூரிய உதயம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் கூடவும் குறையும். அந்த அளவிற்கு தான் நம்முடைய அறிவியல் கணக்கீடுகள் இருக்கின்றன. சூரிய உதயத்தை பொறுத்தவரை இந்த சராசரி சூரிய உதயம் என்பது மாற்ற முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் 6 மணிக்கு ஒரு நிமிடம் முன்பாகவும் அடுத்த ஒரு நிமிடம் கழித்தும் இந்த சூரிய உதயம் ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும். அந்த வகையில் சென்னை சூரிய உதயத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 5 மணி 52 நிமிடத்திற்கு சூரிய உதயம் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த 5 மணி 52 நிமிடத்திற்கு உட்பட்டு அந்த 5 நாளிகை கூட்டினால் 7 மணி 52 நிமிடம், காலையில் 7 மணி 52 நிமிடத்திற்கு வாஸ்து நேரம் ஆரம்பித்து அடுத்து 9 மணி 22 நிமிடத்திற்கு அந்த 90 நிமிடங்கள் 1 மணி 30 நிமிட காலகட்டங்கள் முடியக்கூடிய நேரம் 7 மணி 52 முதல் காலை 9 மணி 22 நிமிடம் வரை. ஆக இந்த 1:30 மணி நேரங்கள் வாஸ்து பகவான் கண் விழித்திருந்து செயல்களை செய்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய நேரமாக விசேஷமான நேரமாக இருக்கிறது. இந்த காலை 7 மணி 52 நிமிடம் முதல் 9 மணி 22 நிமிடம் வரை உட்பட்ட காலகட்டத்தில் மொத்தம் 90 நிமிடத்தில் வாஸ்து பகவான் 5 செயல்களை செய்கிறார். அந்த 5 செயல்களிலும் தந்த சுத்தி, ஸ்நானம், பூஜை, போஜனம், தாம்பூலம் தரித்தல் ஆகிய 5 செயல்களிலும் மிகவும் விசேஷமான செயல்களாக கருதப்படக்கூடிய கடைசி 2 செயல்கள் போஜனம் செய்தலும் தாம்பூலம் தரித்தலும். இந்த நிமிடங்கள் கடைசி 36 நிமிடங்கள். இந்த நிமிடங்கள் 8 மணி 46 நிமிடத்திலிருந்து 9 மணி 22 நிமிடம் வரை காலை நேரத்தில் அமைகிறது. இந்த நேரத்தில் பூமி பூஜை செய்து தங்களுடைய கட்டுமான பணிகளை வெகு சீக்கிரத்தில் முடித்து வாழ்வாங்கு வாழ, செல்வ செழிப்புடன் வாழ கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். மேலும் அந்த வாஸ்து நாளில் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பது அசுப நாள் என்று, அதாவது சுப வாரம் கிடையாது என்று ஒதுக்கிவிட வேண்டாம். வாஸ்து நாட்களை பொறுத்தவரை வாஸ்து நாள் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் வந்தாலும் வாஸ்து தோஷம் இல்லை என்பது நம்மளுடைய பஞ்சாங்கங்களில் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை கிழமையாக அமைகிறது. அடுத்து தேய்பிறை சதுர்த்தி திதியில் இந்த வாஸ்து நாள் அமைகிறது. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் இந்த வாஸ்து நாள் அமைகிறது. பரிகம் நாமயோகம், பாலவ கரணம், மரண யோகத்தில் இந்த வாஸ்து நேரம் அமைகிறது. மரண யோகம் உள்ளக்கூடிய நாளில் இந்த வாஸ்து நாள் அமைகிறது, வாஸ்து நேரம் அமைகிறது. இந்த மரண யோகத்திற்காகவும் இந்த வாஸ்து நாளை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட தேவையில்லை. வாஸ்து தோஷம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வந்தாலும் வாஸ்துக்கு தோஷமில்லை என்பதுதான் வாஸ்து நாள் கடைபிடிக்கக்கூடிய பஞ்சாங்க சூட்சமமாகும். மேலும் கேட்டை நட்சத்திரம் என்பது சமநோக்கு நாள் உள்ள ஒரு நட்சத்திரமாக அமைகிறது. அந்த சமநோக்கு நாள் உள்ள நட்சத்திரத்தில் இந்த வாஸ்து நாள் அமைகிறது. மிகவும் சிறப்பான ஒரு விசேஷம். ஹோரையை பொறுத்தவரை காலை 8 மணி 9 மணி முதல் சுக்கிர ஹோரையும், 9 மணி 10 மணி வரை புதன் ஹோரையும், 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரையும் அமைகிறது. இந்த 3 ஹோரையும், சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை, இந்த 3 ஹோரையும் சிறப்பான ஒரு ஹோரையாகும். சுப நிகழ்வுகள், இந்த புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஹோரையாக இந்த சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை அடுத்தடுத்து அமைகிறது. மிக விசேஷமான ஒரு அமைப்பாகும். அடுத்து கௌரி பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோமானால் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை லாபம் எனவும், 9 மணி முதல் 10:30 மணி வரை தனம் எனவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலும் கௌரி பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் ஹோரை சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் இந்த வாஸ்து நேரம் மிகவும் சிறப்பான ஒரு நேரமாக அமைகிறது. ஏன் இந்த ஹோரை நேரத்தையும் கௌரி பஞ்சாங்க நேரத்தையும் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறோம் என்றால், அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை மரண யோகம் நடைபெறக்கூடிய காலமாகவும் ப்ளஸ் யமகண்ட காலமாகவும் அமைகிறது. அந்த யமகண்ட காலத்தில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது, சில நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திர நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த வாஸ்து நாளுக்காக விதிவிலக்குக்காக
அந்த யமகண்ட நேரத்திலும் கூட நாம் வாஸ்து பூஜை செய்யலாம் என்பது வாஸ்து நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. வாஸ்து நேரம், வாஸ்து நாளை பொறுத்தவரை வாரதோஷம், நேரதோஷம் இல்லை என்பது சாஸ்திர நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் வாஸ்து நேரத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுடைய ஆத்மார்த்த ஜோதிடர்களிடமும் குடும்ப ஜோதிடர்களையும் ஆலோசித்து அந்த வாஸ்து நாளை, வாஸ்து நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக யோகமாக மாற்றிக்கொள்வது தங்களின் பொறுப்பு என்றும் கேட்டுக்கொள்கிறோம். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் கிரக கோட்சாரங்களை பொறுத்தவரை சூரியன் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திரன் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிய 5 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. சந்திர பெயர்ச்சியை பொறுத்தவரை 2.5 நாட்களுக்கு ஒருக்க அடுத்தடுத்த ராசிக்கு பயணம் செய்கிறார். அந்த வகையில் சந்திரனுடைய பெயர்ச்சி அமைகிறது. சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருக்கிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கிரக பெயர்ச்சி அடைந்து மேஷராசிக்கு, அதாவது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று மேஷராசிக்கு பயணம் செய்கிறார். இந்த சூரிய பகவான் மேஷராசிக்கு பயணம் செய்து அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிற நேரம்தான் தமிழ் வருட புத்தாண்டு. அந்த வகையில் சூரியனுடைய பெயர்ச்சி விசேஷமாக அமைகிறது. அடுத்து புத பகவான் பெயர்ச்சி நடைபெறுகிறது. புத பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் கும்ப வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புத பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு மீனராசிக்கு பயணம் செய்கிறார், சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் புதனுடைய பெயர்ச்சி அமைகிறது. அடுத்து குரு பெயர்ச்சி ஏற்கனவே மார்ச் மாதம் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சியாக தனுசு வீட்டிற்கு செல்கிறார். அந்த தனுசு வீட்டில் குரு பகவான் 10ஆம் தேதி வரை நேர்கதியில் உலவுகிறார். ஆட்சி யோகத்தில், ஹம்ச யோகத்தில் உலவுகிறார். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வக்ரகதி அடைந்து விருச்சிக வீட்டிற்கு செல்கிறார். அந்த வகையில் குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சியும் வக்ர ராசி பெயர்ச்சியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைகிறது. அடுத்து சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அமைகிறது. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கும்ப வீட்டில் உலவுகிறார். 16ஆம் தேதி கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு, தன்னுடைய உச்ச வீட்டிற்கு பயணம் செய்கிறார், சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். ஆக இந்த மாதத்தில் சூரியனுடைய பெயர்ச்சி, சந்திரனுடைய பெயர்ச்சி, புத பகவானுடைய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஆகிய 5 கிரகங்களுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக அமைகிறது. அடுத்து ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய 4 கிரகங்களும் முழுவதுமாக ஒரே இடத்தில் ஒரே ராசிக்குள் உலவுகிறார்கள். அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய சிறப்பு கிரக நிலைகள் அமைகிறது. இந்த வகையில் தற்போது ஏப்ரல் மாதத்தினுடைய சிறப்பு விசேஷங்களை பார்த்தோம். தொடர்ந்து நாம் இந்த ஏப்ரல் மாதம் 12 ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய ராசி பலன்களை விலாவாரியாக சொல்ல இருக்கிறோம். அந்த வகையில் அந்த வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்து பயனடையுமாறு கடவுள் அருள் டிவி நேயர்களை கேட்டுக்கொள்கிறோம்.